சில வருடங்களுக்கு முன்னதாக 10க்கு 15 தான் அந்த வீட்டுடைய அளவு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து நட்சத்திரங்கள் தெரிகிறது. ஏன்னா ஓலைக்கொட்டா, ஒடிஞ்சு போன ஓலைக்கொட்டா, நட்சத்திரங்கள் தெரியுது. மழையில தூங்க முடியாது 4 பேர். ஆனா அவங்க கர்த்தரை நம்பி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் ஜெபித்துட்டு வந்தோம். அப்போ அவங்க வாசல் கதவு இருந்துச்சு. அந்த கதவுல ஒரு பெரிய ஓட்டை, ரீப்ளேஸ் பண்றதுக்கு சூழ்நிலை இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 4 துணியை ஒண்ணா வச்சு அடைப்பாங்களாம், எலியோ பாம்போ உள்ள வரக்கூடாதுன்ட்டு. நேற்றைய தினத்துல கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். இட்ஸ் none other than சசி. நான் கர்த்தர் பாருங்க, கொஞ்சம் காத்திருக்க வைத்தார், ஜெபிக்க வைத்தார், நம்பிக்கையா இருக்க வைத்தார். இன்றைக்கு அந்த நம்பிக்கை நிறைவை கொண்டாட வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னா என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால எல்லாம் வாய்க்கும். கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. இதோ அவர்களுக்கு கர்த்தர் வாழ வீட தன் சிறுசபையின் மூலமாக கட்டி கொடுத்தவர். உங்களையும் வாழ வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.